மஞ்சுநாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெயர் வைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பிரசித்தி பெற்ற ஒரு பூமி தான், அந்த புண்ணிய பூமி தான் அது. அந்த ஒரு தர்மஸ்தலால வந்து இப்படி ஒரு சம்பவம் வந்து பல ஆண்டுகளா நடந்துட்டு வர்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, புதைக்கிறவங்க புதைச்சிருக்காங்க, எரிச்சிருக்காங்க, சார் என்னென்னமோ ஆசிட் வந்து ஊத்திலாம் ஆசிட் உடல்கள் ஊத்திலாம் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு. செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சொல்லும்போது அப்ப எந்த அளவுக்கு கொடூரமான செயல்கள் எல்லாம் இவங்க வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கம்யூனிஸ்ட்வாதியினுடைய பொண்ணையே தூக்கிட்டு போய் பலாத்காரம் செஞ்சு கொண்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு கல்லூரியில இருந்து ட்ரிப்பு போகும்போது வந்து இந்த பொண்ணு காணாம போறதே பெரிய விஷயம். சரி, அதுலயும் இவ்வளவு பெரிய கொடுமை பண்ணி சாகடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார், கர்நாடகால இருக்கக்கூடிய தர்மஸ்தலால நூற்றுக்கணக்கான பெண்களையும் சிறுமிகளையும் கொலை பண்ணியிருக்காங்க. அந்த சடலங்கள் எல்லாம் என் கையால நானே புதைச்சிருக்கேன் அப்படின்னு அந்த தர்மஸ்தலால முன்னாள் துப்புரவு பணியாளராக இருந்த ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. தாமாக முன் வந்து இந்த சம்பவம் இப்ப இந்தியாவே உலுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி தெளிவா சொல்லுங்க சார். கர்நாடகா மாநிலத்துல மங்களூருக்கு பக்கத்துல இருக்கிற தர்மஸ்தலா அப்படின்றது வந்து உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அவன்னு கூட சொல்லலாம். அதாவது எல்லா மாநிலத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தர்மஸ்தலாவுக்கு வந்து போயிட்டு வந்தால் ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ட்டு அது ஒரு புனித தலம் அப்படின்றதான். நம்ம இங்கே இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா தர்மஸ்தலாவுக்கு வந்து போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்ற, அதாவது இங்கே வந்து எப்படி நமக்கு வந்து ஒரு திருப்பதி இருக்கோ இல்லை வந்து ஒரு திருச்செந்தூர் இருக்கோ அந்த மாதிரி தர்மஸ்தலான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புனிதமான ஒரு தலம். கர்நாடகா மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு புனிதமான ஒரு தலம். அங்கே குடிகொண்டிருக்கிற கடவுள் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுநாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அந்த மஞ்சுநாதா அப்படின்ற கடவுள் பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தர் குடும்பத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுநாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லையும் பேர் வைப்பாங்க. இங்க எப்படி திருப்பதியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவிந்தா கோவிந்தன் அப்படின்லாம் பேர் வைப்பாங்க. இங்க முருகன் முருகன்லாம் முருகன் அப்படின்லாம் பேர் வைப்பாங்களோ, அப்போ அந்த அளவுக்கு வந்து பக்தியும் பாசமும் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக மக்கள் வந்து மஞ்சுநாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெயர் வைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பிரசித்தி பெற்ற ஒரு பூமி தான், அந்த புண்ணிய பூமி தான் அது. அந்த ஒரு தர்மஸ்தலால வந்து இப்படி ஒரு சம்பவம் வந்து பல ஆண்டுகளா நடந்துட்டு வர்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பூகம்பமே வந்து வெடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது ஒரு புண்ணிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச ஒரு விதம் போய் அது வந்து குற்றங்கள் நடந்திருக்கா, இவ்வளோ பெரிய குற்றங்கள் நடந்திருக்கா, இத்தனை பெண்களை வந்து இவங்க வந்து சீரழிச்சு புதைக்கிறதா எரிக்கிறதான்றதெல்லாம் வந்து இவங்க வந்து செஞ்சிருக்காங்களா, புதைக்கிறவங்க புதைச்சிருக்காங்க, எரிச்சிருக்காங்க, என்னென்னமோ வந்து ஆசிட் ஊத்திலாம் வந்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சொல்லும்போது அப்போ எந்த அளவுக்கு கொடூரமான செயல்கள் எல்லாம் இவங்க வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது ஒவ்வொருத்தருடைய இதயமே வெடிக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த செயல்கள். இந்தியாவை மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் இந்த பார்க்குற ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு பயங்கரம் வந்து நடக்காதத ஒண்ணுதான் இப்படி வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியா பார்க்கக்கூடிய மாதிரி தான் வந்து இருக்கு. ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1983 இருந்தே வந்து நடந்துட்டு வருது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுங்க. அப்பப்போ இது வந்து வெளியில வந்திருக்கு, வெளியில வராமல்லாம் இல்லை, வெளியில வந்திருக்கு. ஒருத்தர் வந்து அங்க வந்து கம்யூனிஸ்ட்வாதி ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு. அந்த கம்யூனிஸ்ட்வாதி வந்து அரசியல்ல வந்து நின்றுருக்காரு. நின்னதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் அதுக்கு எதிர்த்து நின்றவங்க வந்து பார்த்தீங்க நீங்க வந்து வாபஸ் வாங்கிடுங்க, வாபஸ் வாங்கலைன்னா நீ தக்க தண்டனை வந்து உங்களுக்கு வந்து அனுபவிப்பீங்கன்னு சொல்லிட்டுலாம் மிரட்டிருக்காங்க. மிரட்டிட்ட பிறகு வந்து அவங்க அந்த கம்யூனிஸ்ட்வாதியினுடைய பொண்ணையே தூக்கிட்டு போய் பலாத்காரம் செஞ்சு கொண்டு இருக்காங்க. இந்த தர்மஸ்தலா குழு அந்த 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 ஏரியாவிலேயே அந்த தர்மஸ்தலா அப்படின்ற ஒரு இடத்துல சரௌண்டிங் அந்த தர்மஸ்தலா அப்படின்ற ஒரு சரௌண்டிங்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு அப்படின்லாம் வெளியில வந்தது. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து ஏதோ ஒன்றுத்துக்காக போயிருக்காங்க, டூர் ஏதோ போயிருக்காங்க, பர்டிகுலர்லி அந்த தர்மஸ்தலாவுக்கு வந்து டூர் போயிருக்காங்க. போகும்போது வந்து அந்த பொண்ணு வந்து போயிடுறாங்க. காணாம போயிடுச்சு. காணாம போன பிறகு வந்து அந்த பொண்ணையும் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு அம்மா வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் எல்லாம் குடுத்து, கம்ப்ளைண்ட்ட தான் எடுக்கல. போலீஸ் வந்து எடுக்காம, இந்த பொண்ணையும் அந்த அம்மாவையே வந்து நீங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் வித்ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டிருக்காங்க. பிளஸ் இத்தனைக்கும் அந்த அம்மா சிபிஐ ஆபீசர்ஸ். சிபிஐ ஆஃபீஸர் 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அம்மா வந்து மிரட்டி, அடிச்சு, கோமா ஸ்டேஜ் வரைக்கும் வந்து நான் போயிருக்கேன். ஸோ பயந்துட்டு நான் வந்து ஃபர்தரா வந்து நான் கன்டின்யூ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து இப்போ மறுபடியும் வந்து இப்போ வந்து இந்த சம்பவங்கள்லாம் வந்து வெளியில வரும்போது, அந்த அம்மா வந்து மறுபடியும் கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்கு வந்து வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் என்னுடைய பொண்ணுடைய பாடியாச்சும் கண்டுபிடிச்சு குடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து கேட்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு சந்தோஷமா வந்து கல்லூரிக்கு போயிருக்கு. சந்தோஷமா படிச்சு அது வந்து நல்ல ஒரு பெரிய ஆளா வரும். அது ஒரு பெரிய ஒரு மனுஷியா வந்து இருக்கும். இந்த சமூகத்துக்கு நல்லா வந்து சேவை செய்யும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல தான் அந்த பொண்ண வந்து படிக்க வச்சிருக்காங்க அந்த அம்மா. அந்த இடத்துக்கு வந்து போகும்போது அந்த பொண்ணு வந்து தொலைஞ்சு போயிருக்கு. அத்தனை வருஷம் வந்து பாலூட்டி, சீராட்டி எல்லாமே வளர்த்து, அவ்வளோ பெரிய பொண்ண ஆளாக்கி, அந்த பொண்ணு வந்து ஒரு கல்லூரியிலேருந்து ட்ரிப்பு போகும்போது வந்து இந்த பொண்ணு காணாம போறதே பெரிய விஷயம். சரி. அதுலயும் இவ்வளோ பெரிய கொடுமை பண்ணி சாகடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏத்துக்க கொள்ள முடியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா? எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை அந்த குடும்பத்துக்குனாலும் சரி, இந்த சமூகத்துக்குமே வந்து நடந்திருக்கு. இது மிகப்பெரிய ஒரு கொடுமை. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்பப்போ வெளியில வந்துட்டு தாமா இருக்கு. வெளியில நம்ம வராம கண்டுக்கிறது இல்லையா, இல்ல நம்ம காதுகளுக்கு அது வரலையா? இல்ல வந்திருக்கு. இதெல்லாம் பெரிய பூதாகரமாவே வந்து போயிருக்கு. இன்னொரு கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தருடைய பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டிருந்திருக்கு. பாதிக்கப்பட்டிருக்கு. என்னுடைய பொண்ணுடைய பேரெல்லாம் வந்து இவங்க வந்து பயன்படுத்துறாங்க. எங்க குடும்பத்துக்கு மானம், மரியாதை எல்லாமே வந்து ஆ பாதிக்கப்படுது. நாங்க வந்து வெளியில தலை காட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹைகோர்ட் வரைக்குமே போய் தடை உத்தரவெல்லாம் வாங்கியிருக்காரு. ஓ. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் வந்து நடந்திருக்காங்க. சரி, இப்ப என்ன கேள்வினா, கற்பழிக்கிறதுக்காக மட்டும்தான் இத்தனை பெண்களையும் சிறுமிகளையும் இவங்க பாலியல் பலாத்காரம் பண்ணி சாகடிச்சிருக்காங்களா, இல்ல வேற என்ன காரணம் இருக்கு? இல்ல இதனுடைய பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது மெயினா வந்து இந்த 18 வயசுல இருந்து 21 வயசுக்குள்ள இருக்கிற பெண்களை தான் இவங்க வந்து டார்கெட் பண்ணிருக்க மாதிரி தெரியுதுமா. ஸோ இந்த துப்புரவு தொழிலாளி சொல்றத கூட அப்படிதான் வந்து சொல்றாரு. இந்த துப்புரவு தொழிலாளியே 1998ல முதல் கொண்டு 2014 வரைக்கும் அங்க வந்து வேலை செஞ்சிருக்கிறதா வந்து சொல்றாரு. அந்த துப்புரவு தொழிலாளிக்கு வந்து முதல்ல வந்து ஒரு பொண்ணை வந்து பலாத்காரம் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. இந்த 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 பொண்ணை வந்து நீங்க வந்து புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது வந்து அவர் மறுத்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு பெரிய பாவத்துக்கெல்லாம் நான் வந்து பண்ண மாட்டேன், என்னை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குற்றம் செஞ்சவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவரை வந்து மிரட்டிருக்கிறதா வந்து சொல்றாங்க. நீ வந்து இதை பண்ணலை அப்படின்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் வந்து இதே மாதிரி தொலைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிருக்காங்க. வேற வழி தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செயல்களில் வந்து இவர் ஈடுபட்டிருக்காரு. அதுக்குண்டான பணம் வந்து இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து வாங்கிட்டு தான் அந்த துப்புரவு தொழிலாளி செஞ்சுதான் வாக்குமூலத்தில் வந்து சொல்லியிருக்காரு. ஒன்று. 2வது, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு கார் வந்து நிற்குமா, அந்த காரில் வந்து இன்னைக்கு வந்து எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒன்று வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லுவாங்களாம். அதுக்கு தகுந்த மாதிரி இவர் வந்து இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி வேலைகள் பார்ப்போம், வந்து எரிக்கிறதா புதைக்கிறதா அப்படின்ற வேலைலாம் வந்து செய்வாங்க. ப்ரீ பிளான்டா நடந்திருக்கு எல்லாமே. அப்போ அதான் இப்போ வந்து ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிருக்காங்க, போக வேண்டியது. அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அந்த பெண்ணு வந்து செத்து போயிருக்காது. செத்து போயிடுச்சு அப்படின்னா அந்த பொண்ணை எடுத்துட்டு வந்து இந்த துப்புரவு தொழிலாளிகிட்ட வந்து கொண்டு வந்து கொடுத்து இதை எடுக்கிறதா புதைக்கிறதான்றது அவனுக்கு வந்து ஆர்டரை போட்டுட்டு இவங்க வந்து போயிடுற மாதிரி. இப்போ அந்த துப்புரவு தொழிலாளி வந்து இதை வந்து செஞ்சிருக்கிறதா வந்து இப்போ துப்புரவு தொழிலாளி வந்து சொல்லியிருக்காரு. சார், நீங்க சொல்றது பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல இருக்கவங்க 18 to 21 அந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய பெண்களை தான் அதிகம் கொலை செய்திருக்கிறதா சொல்ற மாதிரி இருக்கு. அப்பனா இந்த காரணம் வெறும் பாலியல் பலாத்காரத்துக்காக மட்டும் இல்லாம நரபலி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்குமா? இருந்திருக்கலாமா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விசாரணை பண்ண தான் இதில் வந்து என்னென்ன பூதாகரங்கள் வெளியில் வருது அப்படின்றது வந்து பின்னாடி தான் நம்ம வந்து தெரிய வரும். ஸோ இப்போ வந்து இப்போ கூட நமக்கு இந்த துப்புரவு தொழிலாளி
அந்த 2014 வரைக்கும் அங்கே வேலை செஞ்சுட்டு ஐயோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு பாவத்தை வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சுட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அவர் எங்கேயோ வெளிமாநிலத்தில் வந்து போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு சம்பவம் இந்த மாதிரி நடந்து அதான் வாடிக்கையாக வச்சுட்டு இருந்திருக்காங்கல்ல. ஸோ இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது, அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோனில் வந்து சொல்லும்போது அந்த துப்புரவு தொழிலாளிக்கு இல்லை நான் அந்த இடத்துலவே இல்லை, நான் வந்து வேலையை விட்டே வந்துட்டேனா, நான் வந்து இப்போ வேற எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனில் வந்து சொல்லியிருக்காரு. அப்போது சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போது இன்னும் பரதராக நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவர் வந்து பயந்துருக்காரு. பயந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண தப்புக்கே வந்து எப்படி பிராயச்சித்தம் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மனசாட்சி அவரை வந்து சாகடிச்சு இப்போ வந்து மனசாட்சிக்கு பயந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் எழுதியிருக்காரு. ஒரு பாக்ஸும் வந்து அனுப்பிச்சிருக்காரு. அதில் வந்து எலும்புகள் அது இது எல்லாமே ஒரு பார்சல் வந்து வந்திருக்கு. அந்த லெட்டர்லாம் வந்து படித்து பார்த்துட்டு இந்த பாக்ஸை வந்து எடுத்து பார்த்துட்டு போலீஸே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ பெரிய ஒரு குற்றமெல்லாம் நடந்திருக்கா அப்படியே அதிர்ச்சிக்கு உண்டான அளவுக்கு வந்து நாங்கள் ஆனோம். அதுக்கப்புறம் வந்து என்கொயரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று அதுக்கப்புறம் தான் வந்து அந்த துப்புரவு தொழிலாளியை வந்து உடல் முழுக்க வந்து மூடி மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி எடுத்து போய் நிறுத்தி அங்கே என்ன நடந்ததெல்லாம் வந்து இப்போ வந்து வாக்குமூலம் வந்து வாங்கியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது இப்போது அந்த இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற மாதர் சங்கங்கள்லாம் வந்து லெட்டர் எழுதி இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கு ஸோ இதுக்கு உண்டான நடவடிக்கை வந்து எடுக்கணும், விசாரணை வந்து முழுமையாக வந்து பண்ணணும், முழுமையாக செஞ்சு அந்த குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வந்து வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாதர் சங்கமெல்லாம் வந்து முயற்சி எடுத்து இப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் கையில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி அப்படின்ற ஒரு தனி ஒரு குழு வந்து ஆரம்பிச்சு அதில் வந்து இப்போ வந்து விசாரணை நடந்துட்டு வரதா இன்னைக்கு வர்ற தகவல்கள் வந்து சொல்லப்படுது. பட் எது எப்படி இருந்தாலும் சரி அதில் வந்து இப்போயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள் இந்த துப்புரவு தொழிலாளிகிட்ட இருந்து இந்த ஒரு விஷயம் வெளியில் வந்த பிறகு ஒரு அம்மா வந்து என் பொண்ணும் காணாமல் போச்சு, காலேஜ் படிச்சுட்டு அந்த தர்மஸ்தலான்ற ஸ்தலத்துக்கு போகும்போது என் பொண்ணு காணாமல் போச்சு, நான் அப்போவே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், என் கம்ப்ளைண்ட் வந்து எடுக்காமல் என்னை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க, இப்போ மறுபடியும் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், என் பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிணத்தையாச்சும் காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இறந்து போயிருக்காங்கல்ல, இறந்து போனவங்க வந்து யார் அவங்க பெற்றோர்கள் வந்து யார், ஏன் அவங்க எல்லாருமே வந்து முன்னாடி வந்து இப்போ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? சோ அது இல்ல சார், கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது உன் பொண்ணு அவன் கூட ஓடி போயிருப்பா அப்படின்னு காவல் அதிகாரிகள் சொன்னதாகவும் ஒரு தகவல்கள் இருக்கு. எங்க இருக்காங்கன்னு தெரியலமா. இப்போ இத்தனை விஷயங்கள் வந்து இருக்குல்லம்மா, வெளியில வருது. இதற்கு பிறகு ஒருத்தரா வரும்போதுதான் தெரியும். எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் வந்து சொல்லணும். பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து யார் இல்ல கர்நாடகாவிலவே இருக்காங்களா, இல்ல வந்து மற்ற ஸ்டேட்ல இருக்கிற பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, எந்தெந்த ஸ்டேஷன்ல வந்து பொண்ணு காணோம்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த எந்தெந்த ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பொண்ணுல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இல்ல கண்டுபிடிக்காம இருக்கிற பெண்கள் யார் எத்தனை பேர் எங்க இருக்காங்க. சில பேர் வந்து என் பொண்ணு வந்து இப்போ இவங்களும் ஒரு பொண்ணு காணாம போயிடுது அப்படின்னா என் பொண்ணு காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து சில காவல் அதிகாரிகள் வந்து இல்ல உன் பொண்ணு எவனோட ஓடி போச்சோ தெரியல அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சில காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த மாதிரி சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கத்தான் செய்யுது. ஓகே, ஒன்று. சரி, அப்படி வந்து எவனோடையோ ஓடி போயிட்டுதா கூட இருக்கட்டுமே, ஓடி போயிடுச்சுன்னா கூட எங்கேயுமே பார்க்க முடியாமல் இருக்குதா? ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் எவன் கூடயாச்சும் ஓடி போயிட்டா கூட எப்படி தன் பொண்ணு இத்தனை நாள் வளர்த்து விட்டுற முடியும்? தன் பொண்ணு எங்கே இருக்குன்னு கூட என்னைக்காச்சும் ஒரு நாள் கூட உங்களை தொடர்பு கொண்டிருக்க மாட்டாங்களா? ஆனால் 10 வருஷம் இல்லை, 15 வருஷம் இல்லை, 15 வருஷம் கழிச்சாச்சும் தொடர்பு கொண்டு வரலாம். அம்மா நான் இங்கே இருக்கிறேன், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தொடர்புகள் வருவோம் இல்லை. அப்படி வராமையே போச்சுன்னா 20 வருஷம் 25 வருஷம் அப்போ நம்ம பொண்ணு என்ன ஆயிருக்கும்? இனிமே தான் ஒவ்வொருத்தரும் வந்து சிந்திப்பாங்க. நிச்சயமா சார். என்னன்னா இப்போ எல்லாரையுமே புதைச்சிட்டாங்க, இது நடந்து ஒரு 10-15 வருஷம் இருக்கலாம், இப்பயும் இது நடந்துட்டு இருக்கலாம், போக போக தான் தெரிய வரும். இந்த சடலங்கள்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணா அவங்க எதன் மூலியமா இறந்தாங்க இல்ல என்ன அவங்களுக்கு நடந்ததுன்றது தெரிய வருமா? கண்டிப்பா தெரிய வரும். ஏன்னா வெறும் எலும்பு கூடுகள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். டிஎன்ஏ டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்கம்மா. டிஎன்ஏ டெஸ்ட் தடவியல் துறை வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சாங்க அப்படின்னா
தடவியல் துறை மூலயமா வந்து அந்த ஒரு முடி கிடைச்சாலும் போதும், முடியின் மூலியமாவும் கண்டுபிடிக்கலாம், எலும்பு கிடைச்சாலும் போதும், அந்த அது எலும்பு மூலியமாவே உங்களுக்கு மூலியமாவும் என்னென்ன நடந்திருக்குன்னு எல்லாமே கண்டுபிடிக்கலாம். வந்து கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து வளர்ந்துருச்சு. வளர்ந்துருச்சு இல்லையா? டிஎன்ஏ டெஸ்ட் வந்து பண்ணாங்க அப்படின்னா அதில் வந்து எல்லாமே வந்து ஓரளவு வந்து தெரிய வரும். தடவியல் துறை மூலயமா அந்த பொண்ணு வந்து எலும்புகளில் வந்து ஏதாவது அடிபட்டிருக்கா, இல்லை எல்லாமே வந்து கண்டுபிடிக்கலாம். எல்லாம் ஏதாவது வந்து அடிச்சிருக்காங்களா, எல்லாமே வந்து கண்டுபிடிக்கலாம் இல்லையா? நிச்சயமா ஸோ சார். பரிசோதனைகள் வந்து செஞ்சாங்க அப்படின்னா எந்தனால வந்து இந்த குழந்தைகள் வந்து செத்தாங்க, அடிபட்டு செத்துருக்கா, இல்லை வந்து வேற ஏதாவது பாலியல் துன்புறுத்தல்கள் வந்து செஞ்சு இது பண்ணியிருக்காங்களா, எல்லாமே கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குமூலமே, ஒரு சாட்சியம் வந்து ஒருத்தர் வந்து கிடைச்சிருக்காரு. ஆமா. அந்த சாட்சியம் வந்து தகுந்த முறையில் அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து தகுந்த முறையில் விசாரணை நடத்தாங்கன்னா, அப்போ அவரே வந்து சொல்றாருல்ல, நான் எந்தெந்த இடத்துல எல்லாம் புதைச்சிருக்கேன், எந்தெந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணியிருக்கேன், நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாருல்ல, அந்தந்த இடத்துல எல்லாம் இப்போ வந்து தோண்டும் போது நிறைய பாடிஸ் வந்து கிடைக்குது அப்படின்றதானே வந்து இன்னைக்கு வந்து தகவல்கள் வந்து தெரிஞ்சுட்டு வருது. ஸோ அவர் சொன்ன தகவல்களை பேஸ் பண்ணி இங்கே பாடியை எடுத்துக்கிட்டு அறிவியல் பூர்வமான டெக்னாலஜி இன்னைக்கு எவ்வளவோ வளர்ந்துருச்சு. எல்லாமே வந்து முறையாக பரிசோதனைகள் செஞ்சால் இது எதனால இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துப்புரவு தொழிலாளி ஃபோன்ல எல்லாம் வந்து பேசியிருக்கிறதா வந்து சொல்றாரு. அவர் யார் யாருக்கிட்ட எல்லாம் பேசினாரு அந்த பேரெல்லாம் வந்து சொல்லுவார்ல. ஸோ அந்த ஆட்கள் எல்லாமே வந்து பிடிச்சி வந்து விசாரணை செஞ்சாங்க அப்படின்னா கரெக்டாக தெரிஞ்சிருமில்ல. இப்போ வந்து அவருக்கு வந்து அந்த சொல்றாங்க, விசாரணை நியாயமா நடக்கும்ன்றதே ஒரு கேள்விக்குறி தானே சார்? அம்மா இவ்வளோ பெரிய ஒரு குற்றம் நடந்திருக்கு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவையே உலுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ஏன்னா இது சாதாரண விஷயமா தெரியல. 100க்கும் மேற்பட்ட பர்டிகுலர்லி பெண்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிறுமிகளும் இருக்காங்க. சரி, அதான் ஸ்கூல் பெண்கள் பேக்கோட புதைச்சிருக்கேன்னு புதைச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. கூட வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெண் சமுதாயத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு கொடுமை. இது சைனாவில் வந்து பார்த்தீங்க இப்படியே இது வந்து குற்றம் செய்கிறவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சைனாவில் பொண்ணுங்களே கிடைக்கலையா கல்யாணம் பண்ணுறதுக்கு? பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாலே அந்த பொண்ணை வந்து நிறைய காசு கொடுத்து அந்த பொண்ணை வாங்கிட்டு போய் தான் கல்யாணம் பண்ணுறாங்க சைனால. அது வந்து பார்த்தீங்கன்னா 15 பேர்ல ஒருத்தன் தான் அந்த மாதிரி பண்ண முடியுமா? அது வசதி படைத்தவன் மட்டும்தான் ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இன்னைக்கு சைனால வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுதுமா. அப்போ வந்து பெண் பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கணும். ஆனா இந்தியால கொன்னுட்டு இருக்காங்க. அது பாருங்க எவ்வளவு பெரிய குற்றம் இது. பெண்கள் வந்து போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம். அதனால்தான் நம்மளுடைய பெரியோர்கள், நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கா இருந்தாலும் சரி, தண்ணிக்கா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணு கடவுளாக தான் வந்து நினைச்சு வந்து நம்ம மூதாதையர்கள் வந்து செஞ்சிருக்காங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாமே இன்னைக்கு மறந்து போயிருக்கோம்ல. மறந்து போயிட்டு என்னமோ பெண்ணுன்னா ஒரு போகப்பொருள், அது ஒரு ஆசைக்கு உண்டான ஒரு ஆஸ்தி அப்படின்லாம் வந்து நினைச்சிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப முட்டாள்தனமான ஒரு செயல். பெண் பாதுகாக்கப்பட வேண்டியவள். பெண்ணை நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா உன் குடும்பத்தை அவங்க காப்பாற்றுவாங்க, உன் கருவை அவங்க சுமப்பாங்க, இந்த சமுதாயத்தை வந்து காப்பாற்றுவாங்க, இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமே வந்து பெண்கள் தான்மா. அந்த பெண்களை வந்து பத்திரமா காப்பாற்றணும் அப்படின்னா இந்த உலகம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி பெண்களை வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த குற்றவாளிகளுக்கு முறையான தண்டனை வந்து அதிகபட்ச தண்டனை கொடுத்தாதான். இந்த மாதிரி நினைச்சே பார்க்க முடியாது. பெண்ணுன்னா ஒரு தெய்வம், ஒரு கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கணுமே தவிர பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எவனுக்குமே வந்து தோணக்கூடாது. நிச்சயம். இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கடுமையான தண்டனைகள் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து நடக்காது. இல்லைன்னா பெண் சமுதாயம்ன்றதே வந்து எப்படி அப்போ பெண்கள் வந்து எப்படி? ஒவ்வொரு வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஆண்கள் எல்லாம் இதுக்கெல்லாம் வந்து பெண் சமுதாயத்தை காப்பாற்றணும் இல்லையா? நிச்சயமா சார். கர்நாடகால தர்மசாலால நடந்த வழக்கு குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. வணக்கம்மா. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.